அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளால நல்லா இருக்க முடியலையே. அப்ப என்ன அந்த சக்சஸ் ஃபார்முலா, அந்த சீக்ரெட் டெக்னிக் என்ன, இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம எப்பயாவது சிந்திச்சது உண்டா? மைண்டுக்கு வந்து there are different state, வேற வேற லெவல்ஸ்ல மைண்ட் வேற வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படி சுகர் பேஷண்ட் சுகர் சாப்பிடாதீங்கன்னு சொல்றோமோ அந்த மாதிரிதான் கவலையில இருக்கிறவங்களை கவலைப்படாம கண்ணை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்றதுங்க. ஆல்ரெடி ஞானம் பெற்று விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்களே சார். அப்ப அதுக்கு என்ன சார் மீனிங்? மேட்டர் வச்சோம், மைண்டை வச்சோம், அது எதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அண்ட் எங்க இருந்து உருவாது, சோர்ஸ் என்ன. அப்ப நம்மளும் அந்த சோர்ஸும் ஒன்னா கிளவர் ரெமடிஸ் ஆக்ட் த்ரூ தி சோல்னு சொல்றாரு. வணக்கம். பிரபஞ்ச ரகசியம், யூனிவர்சல் சீக்ரெட் தாங்க நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இந்த பிரபஞ்ச ரகசியம் தெரியாதோடைய விளைவு தான் நம்ம நிறைய நோய்களோட, நிறைய பிரச்சனையோட, என்னால மட்டும் ஏன் சக்சஸ் ஆக முடியல, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளால நல்லா இருக்க முடியலையே. அப்போ என்ன அந்த சக்சஸ் ஃபார்முலா, அந்த சீக்ரெட் டெக்னிக் என்ன? இந்த உலகம் ஃபுல்லா மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன் அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள்? ஒருத்தவங்க பணக்காரங்களா இருக்காங்க, ஒருத்தவங்க ஏழையா இருக்காங்க, ஒருத்தவங்க நல்லா படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒருத்தவங்களுக்கு படிக்கவே முடியல, சார் நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இது சக்சஸ் கிடைக்கலன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒருத்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப ஏங்க இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள்? நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே, நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அப்ப நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஒரே மாதிரி தானே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், ஒரே மாதிரி தானே நம்ம எல்லாருமே வாழணும். ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வருது, ஒருத்தவங்களுக்கு ஆட்டிசம் வருது. அப்போ மனிதர்களாகிய நம்ம இந்த இடத்துல எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி மூளை தான் இருக்கு, எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கு, எல்லாருக்கும் 2 காது தான் இருக்கு அப்படின்னு பேசுற நம்ம ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம எப்பயாவது சிந்திச்சது உண்டா? என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நானும் என் ஃப்ரெண்டும் சிஏ எக்ஸாமுக்கு ஒரே மாதிரி எஃபோர்ட் தான் போட்டோம், ஒரே மாதிரி தான் படிச்சோம், ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆயிட்டோம், நான் 3 அட்டம்ப்ட் எழுதுறேன், இப்போ என்னால பாஸ் ஆகவே முடியாது சார். சில ஃபார்முலாலாம் நான் தான் அவங்க சொல்லியே கொடுத்தேன், பட் அவங்க ஈஸியா பாஸ் ஆயிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானுங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஏதோ ஒரு சீக்ரெட், நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சீக்ரெட் டெக்னிக், ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியாம இருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு எங்க பின்னாடி எழுதி வச்சிருக்கேன். இன்னும் நிறைய எழுத போறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இந்த வீடியோ முழுசா பாருங்க, டைம் எடுத்து பாருங்க. கண்டிப்பா அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கவும் முடியும், பிராக்டிக்கலா யூஸ் பண்ணவும் முடியும். இது கண்டிப்பா ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவா இருக்கும். இதை நான் சயின்டிபிக்கலாவும் ப்ரூவ் பண்றேன், பிராக்டிக்கலாவும் ப்ரூவ் பண்றேன். இப்ப நம்ம ஹெல்த்தியாவும் எனர்ஜெட்டிக்காவும் ஹாப்பியாவும் நம்ம லைஃப்பை லீட் பண்றதுக்கான சீக்ரெட் குள்ள போலாம். நான் எப்பயுமே நிக்கோலா டெஸ்லா பத்தி சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படின்றது. அதை வித் எவிடன்ஸ் பிசிக்ஸ் மூலயமா, பிசிக்கலா சரி பயாலஜிக்கலா சரி, மேட்டர் அப்படின்ற விஷயத்த வச்சு இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்க போறேன். இது சயின்டிஸ்ட் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்துல ஆரம்பிச்ச ஒரு கொஸ்டின். இது ஒரு அற்புதமான விஷயங்க இது. ஏன்னா யூனிவர்ஸ் உருவாயாச்சு, மனிதர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாச்சு. அப்போ அந்த காலத்து சயின்டிஸ்ட் யோசிக்கிறாங்க, அப்ப எப்படி இதெல்லாம் உருவாயிருக்கும், எதனால இதெல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ரிசர்ச்குள்ள போறாங்க. அப்பதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, மேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நான் சொல்றத நோட்ஸ் மாதிரி கூட எடுங்க, ரொம்ப சுலபமா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, மேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே சார், ரைட். அப்போ எல்லாமே மேட்டரால உருவாகி இருக்குதுன்னு கன்க்ளூட் பண்ணி சயின்டிஸ்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே, அப்ப எல்லாமே ஒரு மேட்டர் தான், எல்லாமே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது வராரு, அப்ப அந்த மேட்டர் எதனால உருவாக்கப்பட்டது? அதாவது இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி. மேட்டர், யூனிவர்ஸ் மேட்டரால உருவாச்சு, மேட்டர் எதனால உருவாச்சு? மாலிகுல்ஸால உருவாச்சு. ரொம்ப சந்தோஷம், ரைட். அப்போ மாலிகுல்ஸால தான் எல்லாமே உருவாச்சு. அடுத்த கொஸ்டின், அப்போ மாலிகுல்ஸ் எதனால உருவாச்சு? அது ஆட்டம்ஸால உருவாச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ வந்து இது ஒரு புதிய ரிசர்ச், ஆட்டம் ஒண்ணு வந்தாச்சு. அப்ப ஆட்டம்ஸ் எதனால உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருமே தெரியும், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்றத வச்சு உருவாச்சுன்றது. அடுத்து கேக்குறாங்க, இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எதுல இருந்து உருவாச்சு? அதாவது அந்த சோர்ஸை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, மலர் மருத்துவத்துல ரூட் காசுன்னு, அந்த மாதிரி அதோடைய சோர்ஸை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எதனால உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 4 ஃபோர்ஸஸால உருவாச்சு. 4 ஃபோர்ஸஸ் என்னென்ன சார் பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இஎம் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன்.
இதுதாங்க அந்த 4 ஃபோர்ஸ். ஓகே, சயின்டிஸ்ட் வந்து இன்னும் டீப்பரா போயிட்டாங்க. ஃபோர்ஸ் அப்படின்னும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம், அந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, நம்ம டெஸ்லா சொல்ற விஷயத்துக்கு வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. அடுத்து அந்த 4 ஃபோர்ஸஸ் என்னவாகுது, 3 ஃபோர்ஸஸா மாறுது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இந்த வீக் ஃபோர்ஸும் சேர்ந்து எலக்ட்ரிக் வீக் யூனிஃபிகேஷன் அப்படின்னு ஆயிருக்குங்க. அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படியே வந்தாச்சு, கிராவிடேஷன் அப்படியே வந்தாச்சு. சோ 3 ஃபோர்ஸஸ் ஆயாச்சு. அடுத்து இன்னொரு கொஸ்டின், அதுக்கு அது எப்படி உருவாச்சு அப்படின்றது. அது பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸஸ், கிராண்ட் யூனிஃபிகேஷன் அண்ட் கிராவிடேஷன். சோ கடைசியா எங்க வந்து நிக்கிறாங்கன்னா இந்த 2 ஃபோர்ஸஸ் வந்து நிக்கிறாங்க. இது வந்து குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும். அப்படி தெரியலனாலும் போயிட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த 2 ஃபோர்ஸஸ் வந்தாச்சு. அப்ப அந்த 2 ஃபோர்ஸஸ் எதுல சார் உருவாச்சு, அதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த யூனிஃபைட் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல இருந்து உருவாச்சு. யூனிஃபைடு ஃபீல்ட் அப்படின்றது என்னன்னாங்க, அதுதான் வந்து சோர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுல இருந்துதான் எல்லாமே உருவாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சயின்டிஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த பேப்பர்ல ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. மேத்தமெட்டிக்கலாவோ இல்ல ஒரு மாடல் கிரியேட் பண்ணியோ இல்ல ஒரு அசம்ஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெஃபரன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்றது, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸ்ல, கேஸ் ஸ்டடி பேசிஸ்ல ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்றது. இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு கையாளுற முறை நிறைய இருக்கு. நம்ம சயின்டிஸ்ட் யோசிக்கிறாங்க, ஓகே யூனிஃபைடு ஃபீல்டுன்னு அக்செப்ட் பண்றேன் சார், அந்த யூனிஃபைடு ஃபீல்ட நான் எப்படி வந்து ப்ரூவ் பண்றது, ஹவு கேன் ஐ ப்ரூவ் இத மேத்தமெட்டிக்கலாவோ. இப்ப நான் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அத அப்பதான் சொல்றாங்க, இது ப்ரூவ் பண்றதுன்றதை விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒரு ப்ரூஃப் தாங்க, அது வந்து ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதுவும் ஒரு ப்ரூஃப் தான். இதை ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இதனால வந்து இந்த யூனிஃபைடு ஃபீல்ட் அப்படின்ற இந்த ஒன்னஸ் எழுதியிருக்கேன் பாருங்க, அது நத்திங். இப்ப நத்திங் எதுல உருவாச்சுன்னு கேட்க முடியாது இல்லையா. சோ அங்கதான் வந்து ஸ்டாப் ஆகுது. நம்முடைய இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டெரிவேஷன் எங்க வந்து நிக்குதுன்னா, இந்த யூனிஃபைடு ஃபீல்டு ஒன்னஸ். இந்த ஒன்னஸ்ன்ற வார்த்தை நிறைய இந்த மெடிடேஷன் கிளாஸுக்கு போறவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி போறவங்களுக்கும் தெரியும். நாம் எல்லாரும் ஒன்றுதான், நாம் எல்லாரும் வந்து ஒரே இடத்துல இருந்தா வந்திருக்கிறோம், திருப்பி அதே இடத்துக்கு தான் போறோம். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி கிளாஸஸ்ல நிறைய சொல்லி கொடுப்பாங்க. சோ இந்த யூனிஃபைடு ஃபீல்ட நம்ம வேற தமிழ்ல என்னென்ன மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னா, சுத்தவெளி, வெட்டவெளி, அண்டவெளி, பிரபஞ்சம் அங்கு வந்துதான் சேர்கிறது. அனைத்தும் ஜாயின் ஆகிற ஒரு இடம், இல்ல அனைத்தும் மர்ஜ் ஆகிற ஒரு இடம் வந்து அந்த இடம் தான் சொல்லி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சுத்த வெளியில இருந்துதான் இந்த மேட்டர் உருவாயிருக்கு. ஆனா நம்ம எங்க நம்ம சயின்ஸ் ரிசர்ச் ஆயிட்டு இருக்குதோ இதை சுத்தி தான், நம்மளுடைய மேட்டரை சுத்தி தான் சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் நடக்குதே தவிர்த்து இந்த சுத்த வெளி பிரபஞ்சத்தை பத்தி நடக்கல. ஏன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். சார் நான் ரெடி சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, நீங்க ரெடியா இருக்கிறீங்களா, பண்ணிடலாமா, அத சுத்த வெளிய யூனிஃபைடு ஃபீல்ட் எனர்ஜிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாமா? ஓகே ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டை பத்தி புரிஞ்சுப்போம், டிசீஸை பத்தி புரிஞ்சுப்போம். நீங்க நினைச்சீங்க என்றால் இன்னைக்கே போயிட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க. பட் ஹவு ஷுட் சம்ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அப்படின்னு கேட்கும் போதுதான் நமக்கு அடுத்த கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் மைண்ட். நமக்கு மைண்ட் பத்தி ரொம்ப சூப்பரா நிறைய வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். இப்போ அடுத்த டெரிவேஷன் நம்ம பார்க்க போறோம். இந்த மைண்ட பத்தியான டெரிவேஷன், அதுல என்னென்ன சார் வரப்போகுது, அண்ட் நான் அதை வச்சு எப்படி இந்த யூனிஃபைடு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், இந்த ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்ரிதிங் அரேஸ்டு ஃப்ரம் நத்திங். இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஃபேக்ட் இல்லைங்க. இந்த மாதிரியான ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல நான் சொன்னேன் இல்லையா, நீங்க சந்தோஷமா வாழ்றது மட்டும் இல்லை, இந்த சீக்கிரட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நோயின்றியே வாழ முடியும். இதை இன்னொரு ஒரு 10 நிமிஷத்துல பாத்துடலாம். இந்த மொத்த வீடியோ முடியறதுக்குள்ள எப்படி நான் சந்தோஷமாவும் இருக்கிறது, யூனிவர்ஸோட லாஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, நோயின்றி எப்படி இருக்கலாம், டிசீஸ் மேல எழுதி இருக்கிறேன். சோ அதுக்கான டெரிவேஷன்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மைண்டை பத்தி பார்த்தோம்னா, இந்த யூனிஃபைடு ஃபீல்ட் எனர்ஜியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவை மைண்ட்னு சொன்னா ரைட் சார். அப்ப ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன சார் அதுக்குன்னா, பேலன்ஸ்டு எமோஷன்.
இந்த உலகத்துல நம்ம பண்ற எல்லாமே எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றது தான். மெடிடேஷன் பண்றது, டூருக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, எல்லாமே நோக்கம் என்னன்னா எப்படியாவது எமோஷன் பேலன்ஸ் ஆயிடாதா. அந்த எமோஷன்ஸை பேலன்ஸா பண்றதுக்கு ஒரு பெரிய டெக்னிக் இருக்கு. நம்ம அதை கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. அதை இந்த வீடியோவுடைய கடைசியில நான் சொல்றேன். அந்த பேலன்ஸ்டு எமோஷனுக்கு ஈஸி வே என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அவங்க நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்றது பாத்தீங்கன்னா, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மைண்ட் வேணும். மைண்டுக்கு எமோஷன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கணும். அதுக்கு இன்னொரு ஒரு பேரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆர் பியூர் கான்சியஸ்னஸ். அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்ப அந்த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது பாருங்க, ஐடென்டிஃபைஸ் இட் செல்ஃப் இன் சோல். அது எங்க அதனால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது என்றால் தன்னுடைய சோல்ல தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்க. ஸோ யாரு ஒருத்தவங்க ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது எமோஷன்ஸ் பேலன்ஸ் தான் இருக்குதோ, அவங்கனால ரொம்ப சுலபமா இந்த பிரபஞ்ச ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியும். நீங்க ஆல்பா ஸ்டேட், பீட்டா ஸ்டேட், காமா ஸ்டேட் பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. மைண்டுக்கு வந்து there are different state, வேற வேற லெவல்ஸ்ல மைண்ட் வேற வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுன்றது. தயவு செய்து இதெல்லாம் தெரியலன்னா வேற வேற இடத்துல போயிட்டு படிங்க, கூகுள்ல போயிட்டு படிங்க. மைண்டுக்கு நிறைய ஸ்டேட்ஸ் உண்டு. சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அது ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு இப்போ. 3 day கிளாஸ், 5 day கிளாஸ்ன்னு சொல்லி தியானத்தை வந்து 3 days 5 days சொல்ல முடியாதுங்க. இது மாதிரி இவ்வளவு பெரிய கான்செப்ட் இருக்குது. ஒரு எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி மனுஷங்க வந்து எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக தானே இவ்வளவு பண்றாங்க, அப்ப நம்ம அதை வந்து ஒரு வியாபாரமா மாத்திரலாம். ஒரு பிரச்சனைகள் இருக்கிறவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு நீங்க கண்ணை மூடி நான் தியானம் பண்ணுங்க, உங்க எந்த எண்ணமும் ஓடக்கூடாது, தாட்லெஸ்ஸா இருங்கன்னா எப்படிங்க இருக்க முடியும்? அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, வீட்டு பிரச்சனை இருக்கு, பசங்க பிரச்சனை இருக்கு. அவங்கள அமைதியா உட்கார வச்சாலும் கூட அந்த எண்ணங்கள் தான் ஓடும். நீங்க தாட்லெஸ்ஸா இருந்தாதான் நீங்க அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கிரைட்டீரியாவை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. எப்படி சுகர் பேஷண்ட் சுகர் சாப்பிடாதீங்கன்னு சொல்றோமோ, அந்த மாதிரிதான் கவலையில இருக்கிறவங்களை கவலைப்படாம கண்ணை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்றதுங்க. எனக்கு தெரிஞ்சு மெடிடேஷன் யாரால பண்ண முடியும் என்றால், யார் ஆல்ரெடி எமோஷன்ஸை பேலன்ஸா வச்சிருக்கிறாங்களோ அவங்களாலதான் அதை உட்காந்து மெடிடேஷனே பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களால மெடிடேஷன் பண்றதுன்னு அவ்வளவு எளிதே கிடையாது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு தேவைப்படுது, அந்த இடம் வெற்றிடமா இருக்கிறதுனால மக்கள் தியானத்தை நோக்கி போறாங்க. அங்கதான் அந்த கொஸ்டின் மார்க்கும் நான் உங்களுக்கு இருக்கு. நீங்க ரெகுலரா நம்மளை ஃபாலோ பண்றீங்கன்னா இந்நேரத்துக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இந்த வீடியோவோட எண்ணில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மைண்டை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க. என்னுடைய குருவான நாகலிங்கம் சார் கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், சார் நம்ம ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ரீச் பண்ணணும். நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, நான் ஆல்ரெடி என்லைட்டன்ட் ஆயிட்டேன், ஆல்ரெடி ஞானம் பெற்று விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்களே சார், அப்ப அதுக்கு என்ன சார் மீனிங்? ஆக்சுவலா என்லைட்மெண்ட்டுக்கு எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு சார் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியான ஆன்சர் சொன்னாருங்க. யார் ஒருத்தவங்களுக்கு அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதோ அவங்க என்லைட்டன்ட் அப்படின்னு இவ்வளோ பெரிய கான்செப்டை ஜஸ்ட் ஒரு நைட்ல முடிச்சாருங்க. யார் ஒருத்தவங்களுக்கு அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதோ அவங்க என்லைட்டன்ட். அது எந்த மாதிரி நடக்கணும், எப்படி நடக்கணும், எங்க நடக்கணும், யாரால நடக்கணும், அதெல்லாம் கிடையாது. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதா, அப்போ அவங்க என்லைட்டன். அவ்வளோ சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதுதான் உண்மையாவே ஒரு பேலன்ஸ்டு மைண்டோடைய ஆன்சருங்க. எப்போ வந்து ஒருத்தவங்க பேலன்ஸ்டா இருக்கிறாங்களோ அவங்களாலதான் இந்த மாதிரியான ஒரு ஆன்சரே தர முடியும், இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். சார் எப்படி அதை சொல்றாருன்னா, யார் ஒருத்தருடைய மைண்ட் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்குதோ அவங்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸோட மேட்ச் ஆயிருதுங்க. அதாவது பேலன்ஸ்டு மைண்டோடைய ஃப்ரீக்வன்சியும் யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சியும் ஒண்ணு. ஆக்சுவலா அதுதான் நம்ம இந்த யூனிஃபைடு ஃபீல்ட் தியரியை வச்சோம், ஒன்னஸை வச்சோம், நத்திங்கை வச்சோம் உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறோம். எப்போ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆயிடுதோ அப்போ நம்ம நினைக்கிறதோ பிரபஞ்சம் நினைக்கிறதோ ஒண்ணுதானங்க. வேற எதுவுமே டிஃபரன்ஸே இல்லை இல்லையா? பிரபஞ்சம் டாக்டர் பேட்சுக்கு சொன்ன விஷயம் மலர் மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இந்த இன்ட்யூஷனை வச்சு மட்டுமே நான் இதை கண்டுபிடிச்சேன். நோ லெபார்டரிஸ், நோ சயின்ஸ், நோ மெடிக்கல் நாலேஜ், நத்திங். என்னுடைய இன்ட்யூஷனை வைத்து மட்டுமே அதை கண்டுபிடிச்சேன். ரீசன் என்ன தெரியுமா? நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ கூட சொல்லியிருக்கேன். டாக்டர் பேட்ச் யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆயிட்டாரு. டாக்டர் பேட்ச் மட்டும் இல்லைங்க, சாமுவேல் ஹனிமேன், இன்னும் நம்ம இவ்வளோ சயின்டிஸ்ட் வேணா சொல்லிட்டே போலாம். நிக்கோலா டெஸ்லா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட சொல்றாரு, ஃபியூச்சர் மெடிசன்ஸ் வில் பி தி மெடிசன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்.
அதாவது அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க காலத்துல இருந்த அந்த ஸ்கோப் ஆஃப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை வச்சு அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. ஏதோ ஒரு டெக்னிக் உண்டுடா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அததான் டாக்டர் பேட்ச் 1936 இந்த மாடர்ன் டேல 2036 கூட ஆகல, இந்த 1936 இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் ஃபிளவர் ரெமிடிஸ், பேட்ச் ஃபிளவர் ரெமிடிஸும் இன்னே ஃபிளவர் ரெமிடிஸ் சொன்னாங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மனநிலைக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது. இந்த எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா டெய்லி உங்க மனநிலை என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற ரெமிடிஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்க என்றால் உங்க எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆயிருமா? ரைட். எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆனா நீங்க ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வர முடியுமா? வர முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆயிடுறோமா? ஆயிடுறோம். அப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே நடைபெறுமா? நடைபெறும். இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ், இவ்வளவுதான் இந்த சீக்ரெட் டெக்னிக். இதனாலதான் நம்ம எனக்கு மட்டும் ஏன் நடக்கல, நான் மட்டும் ஏன் ஃபெயில் ஆறேன், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, என் ஹஸ்பண்ட் ஏன் ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க, என் ஒய்ஃப் ஏன் என்னை ஃப்ரீயாவே விட மாட்டாங்க என்றால் இந்த மாதிரியான மொத்த கேள்விக்குமான ஆன்சர் யூ சஃபர் ஃப்ரம் யுவர் செல்ஃப் அப்படின்னு டாக்டர் பேட்ச் ஒரே லைன்ல முடிச்சுட்டா இருப்பாரு. இந்த எமோஷன்ஸ் பேலன்ஸா இல்லாதோடைய விளைவு, அதற்கான சயின்டிபிக் டெரிவேஷன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மேட்டர் வச்சோம், மைண்டை வச்சோம், அது எதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அண்டு எங்க இருந்து உருவாது, இந்த சோர்ஸ் என்ன. அப்ப நம்மளும் அந்த சோர்ஸும் ஒன்னான்னு கேட்டீங்க என்றால் நம்மளும் அந்த சோர்ஸும் ஒண்ணுதாங்க. அதுதான் ஒன்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்டத்துல இருக்கிறதுதான் பிண்டத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அண்டம் என்பது பிரபஞ்சம், பிண்டம் என்பது நம்ம மனிதர்கள். அப்போ அண்டம் இஸ் ஈக்குவல் டு பிண்டம் அப்படின்ற இந்த டெரிவேஷன் நமக்கு புரிஞ்சிட்டால் நம்மளும் யூனிவர்ஸும் வேற இல்ல அப்படின்னு அந்த புரிதல் உங்களுக்கு வரும். ரைட் சார், இப்போ எனக்கு இது ஒரு புரிதல் வந்துருச்சு சார். அப்ப எனக்கு டெய்லி இந்த டிசீசஸ் இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, தைராய்டு இருக்கு, டிசீஸ் ஃப்ரீயா எப்படி சார் இருக்கிறது? இப்போ எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க நம்ம மலர் மருந்து இருக்குது. இந்த மேட்டர் அண்ட் மைண்டோடைய அந்த சயின்டிபிக் டெரிவேஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொன்னேன், டிசீஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் இந்த வீடியோல ஆன்சர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ டிசீஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா மைண்ட், பாடி, சோல், இந்த 3 விஷயம் தானே இருக்கு. இப்ப நம்ம அதை தான் ஒன் பை ஒன்னா பாக்குறோம். இப்ப டிசீஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். மைண்டும் டிசீஸும் இந்த சோலை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுல இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஒரு டிசீஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அதுல எல்லாருமே கிளியரா இருப்பீங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம். எப்படி நம்ம எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி அந்த சோர்ஸை கண்டுபிடிக்கிறோமோ ரூட் காசை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ டிசீஸ் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கையால உருவாது. அப்ப அது எங்க உருவாது? ஆர்கன்ஸ்ல உருவாது. ஓகே சார், அப்ப ஆர்கன்ஸ் எதனால உருவாகுது? பல டிஷ்யூஸ் சேரும் போது உருவாகுது. அப்போ டிஷ்யூஸ் எதனால உருவாகுது? பல செல்ஸ் சேர்றதுனால உருவாகுது. அப்போ அந்த செல்ஸ் எதனால உருவாகுது? மாலிகுல்ஸால உருவாகுது. நம்ம என்ன சொன்னோம், சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு. அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க? மாலிகுல் அப்படின்றது. இப்ப இங்க என்ன இருக்குது? மாலிகுல். அப்போ அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்துல இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? சோ சயின்டிஸ்ட் சொன்ன விஷயத்தையும், இந்த டிசீஸை வச்சியும், இந்த மைண்டை வச்சியும், இந்த யூனிஃபைடு ஃபீல்ட் தியரியை வச்சியும் நம்ம எளிதாக வாழ்றதுக்கான சீக்ரெட் டெக்னிக்கை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓ, மாலிகுல் இருக்கு. அப்ப அது எதனால உருவாச்சு? உங்களுக்கு நான் மேட்டர்லயே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? நமக்கு மாலிகுல் ஆட்டம்ஸால உருவாச்சு, ஆட்டம்ஸ் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானால உருவாச்சு, அது ஃபோர்ஸஸால உருவாச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ராவா சொல்ல விரும்பிய ஒரு விஷயம் ஸ்ட்ரிங் தியரின்றதுங்க. இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்ட்ரிங் தியரின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது நம்ம இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங் தியரி என்ன சொல்றாங்கன்னா, இன்சைட் எவ்ரிதிங் தேர் எக்ஸிஸ்ட்ஸ் a string. அதாவது எந்த ஒரு விஷயத்தினாலும் அது ஒரு 1 டைமென்ஷனல் ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்குடைய வைப்ரேஷனை பொறுத்து தான் அந்த ஃபைனல் மேட்டர்ன்றது உருவாது, ஃபைனல் சப்ஸ்டன்ஸ்ன்றது உருவாது அப்படின்ற இந்த கண்டுபிடிப்பு தான் இந்த ஸ்ட்ரிங் தியரி மூலமா சொல்றாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிங்குடைய வைப்ரேஷனுக்கு ஏற்றால் போலதான் ஃபைனல் மேட்டர் உருவாது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன், மத்தவங்க ஏன் கஷ்டமா இருக்காங்க, ஒருத்தர் ஏன் கடன் பிரச்சனையில இருக்காங்க, ஒருத்தங்க ஏன் நினைச்சது நடக்குதுன்னா
ஒருத்தருடைய வைப்ரேஷன் பொறுத்து இருக்கு. ஆஸ் பர் ஸ்ட்ரிங் தியரி ஒரு வைப்ரேஷன் தானே வேற வேற விதமான சப்ஸ்டன்ஸை பொறுத்துன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஒருத்தருடைய வைப்ரேஷன் வேற வேற மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த ஏற்றத்தாழ்வுகள்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கொஸ்டினுக்கு இப்ப ஆன்சர் பண்ணிட்டேன்னா, அப்போ நம்ம மாத்த வேண்டியது என்னங்க, நம்மளுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை தான். அதை நம்ம மாத்திட்டாலே ரொம்ப சுலபமா மீதி எல்லாத்துக்குமான சொல்யூஷன் கிடைச்சிடும். அதுதான் நிக்கோலா டெஸ்லா if you want to understand the universe think in terms of energy frequency vibration அப்படின்றத சொல்றாரு. அப்போ நம்ம வைப்ரேஷனா என்னங்க, நம்முடைய எண்ணங்கள் தான். அப்ப நம்முடைய எண்ணங்கள் தான் முடிவு பண்ணுது நம்ம பணக்காரனா இருக்கணுமா, ஏழையா இருக்கணுமா, இன்னைக்கு படிக்கணுமா, படிக்க வேண்டாமா, சந்தோஷமா இருக்கணுமா, கவலைப்படணுமா, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவா இருந்தாலும் டிசைட் பண்ண போறது நம்மளுடைய மைண்ட் தான், நம்மளுடைய வைப்ரேஷன் தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்களை சீராக்கும் போது, எமோஷன்ஸை பேலன்ஸ் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனைக்குமான சொல்யூஷன் கிடைக்குது. அப்ப நம்ம என்னவா மாறுறோம், யூனிவர்ஸுடைய ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகுறோம். அப்ப என்ன நடக்குது, இந்த யூனிஃபைடு ஃபீல்ட் தியரியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஆஸ் பர் சயின்டிஸ்ட் மேத்தமெட்டிக்கலா கிடையாதுங்க, ஒருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்போ நம்ம நாளைங்க சார் சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குது. அவ்வளவுதாங்க, இதுதான் இந்த சீக்ரெட். அந்த டிசீஸ் பத்தி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் தியரிக்கு உள்ள இருக்கிறது. அப்ப அந்த வைப்ரேஷன் எங்க இருக்கு, அடுத்த கேள்வி. அப்ப அந்த வைப்ரேஷன் எங்க இருக்குன்னா அதுதான் சோல். அதுதான் எங்க போய் சேருது, அந்த ஒன்னஸ். நம்ம மைண்ட்ல சொன்ன இல்லையா, அந்த சோல் ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒன்னஸ்ல சேர்ற மாதிரி இங்க அந்த டிசீஸும் சேரப்போற இடம் அந்த ஒன்னஸ். அப்போ ரூட் காஸ் ஃபார் எனி டிசீஸ் இஸ் த எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் த பர்சன். மனநிலை தான் அப்படின்னு டாக்டர் பேர் சொன்னது இப்போ உங்களுக்கு விளங்குச்சா? இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் சொன்னது இப்போ புரிஞ்சுச்சா? யூ சஃபர் ஃப்ரம் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னது புரிஞ்சுச்சா? ஃபியூச்சர் மெடிசன்ஸ் வில் பி த மெடிசன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்றது புரிஞ்சுச்சா? இன்னும் நான் கோட் பண்ணிக்கிட்டே போவேங்க. இந்த வீடியோவை நீங்க 4 முறை 5 முறை போட்டு பாருங்க, அப்பதான் இந்த ஃபுல் டிரைவேஷன் கிடைக்கும். நம்ம ஒரு மனிதனா இங்க இருக்கிறோம் என்றால் இந்த சீக்ரெட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுலபமா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் டிசீஸ் ஃப்ரீயாவும் இருக்க முடியுங்க. அதுக்கு சார் நீங்க எல்லாம் ஓகே சார், எனக்கு தீர்வு என்ன சார்னா எங்கெங்கெல்லாம் நம்ம டிராபேக்ஸ் சொன்னோம் அதுக்கெல்லாம் தீர்வும் சொல்லிட்டேன். நமக்கு பேட்ச் ஃபிளவர்ஸும் இந்தியன் ஃபிளவர்ஸும் இருக்கு. ரொம்ப சிம்பிளா அதை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் நம்ம நேச்சர் கொடுத்த கிஃப்ட் தான். ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருந்துதான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய இம்பேலன்ஸ் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை நேச்சர் மூலியமா நம்ம ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்போ இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புனா அதை வார்த்தையால சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அது வந்து பியாண்ட் வேர்ட்ஸ். அதனாலதான் நம்ம இதை டே அண்ட் நைட் உட்காந்து ரிசர்ச் பண்ணி தான் ஏஐ கன்சல்டேஷன் லான்ச் பண்ணோம். டெய்லி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. டெய்லி அந்த மனநிலைக்கான மருந்தலை எடுத்துட்டு எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணீங்க என்றால் மீதி இந்த ஃபார்முலாலாம் புரிஞ்சது இல்லையா, அதன்படி நம்ம எல்லாராலையுமே அந்த ஹையஸ்ட் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்டு நம்மளுடைய டிசீஸ் டாக்டர் பேர் சொல்லுவாரு, பனித்துளி மேல ஒரு சன்லைட் பட்டா எப்படி அந்த பனித்துளி கரைஞ்சி ஓடுதோ அந்த மாதிரி மலர் மருந்தை எடுத்துக்கும் போது அந்த டிசீஸ் கரைஞ்சு ஓடிடும் அப்படின்னு அவ்வளவு அழகா எழுதியிருப்பாருங்க. அண்ட் இட் ஆக்ட்ஸ் த்ரூ த சோல்னு டாக்டர் பேர் சொல்லுவார். எந்த மருத்துவத்திலயும் எந்த ஃபவுண்டரும் அப்படி சொன்னது கிடையாது. இவர் மட்டும்தான் ஃபிளவர் ரெமடிஸ் ஆக்ட்ஸ் த்ரூ தி சோல்னு சொல்றாரு. அப்ப அந்த சோலுக்கே நமக்கு கேட் ஓபன் பண்ணிட்டோம் என்றால் அப்ப யூனிஃபைடு ஃபீல்ட் தியரியை ரொம்ப சுலபமா நம்ம ரீச் பண்ண முடியுமா? அப்ப நம்மளால வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? அப்போ மைண்ட் பாடி சோல்ன்றது ஒரு ஹார்மோனிக்கு வருங்க. இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம். அந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லா விதமான ஆங்கிள்லயும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். நீங்க பண்ண வேண்டிய கடமை உங்களுடைய மைண்டை எப்படி பேலன்ஸா வச்சுக்க போறீங்க, அதை வச்சு மீதி எல்லாத்தையுமே எப்படி பண்ண போறீங்க, அவ்வளவுதான். மீதி எல்லாம் அப்புறமா தான். அப்ப அந்த ரூட்டை நம்ம சரி செஞ்சுட்டால் மட்டும் போதும், மீதி எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கடைசியாக நமக்கு அந்த விஸ்டம், ஞானம், முக்தி, ஜீவ சமாதி அதெல்லாம் எப்படி அடையிறாங்கன்னா இந்த சுத்த வெளி அண்டவெளிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுடைய விளைவு அவங்கனால அவங்க சோலை அவங்களுடைய பவரை வச்சு மர்ஜ் பண்ணிக்க முடியுது. இப்ப நமக்கு ஒரு சுகரால செத்து போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்கால செத்து போயிட்டாங்க, பிபியால செத்து போயிட்டாங்கன்னா நமக்கு தெரியுது. ஆனா அவங்க எல்லாம் எப்படிங்க இறந்து போறாங்க? ரீசன் என்னன்னா அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த டெக்னிக்கல் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருது.
இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்ப அவங்க போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறதுனால அவங்கனாலேயே அவங்களோட சோலை அவங்க பாடியை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான சீக்ரெட்டை புரிஞ்சுக்கிறாங்க. அது எல்லாமே நீங்க பண்ணணும் என்றால் ஃபர்ஸ்ட் இந்த யூனிஃபைட் ஃபீல்ட் தியரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் என்றால் நம்ம எமோஷன்ஸ் பேலன்ஸ் தான் இருக்கும். அது இருந்தாலே மீதி எல்லாமே சால்டுங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்துல நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கும் இந்த சீக்கிரட்டை புரிஞ்சு வாழ்றதுக்குமான ஒரே வழி நம்ம ஃப்ளவர் இம்ப்ரெஸ் எடுத்துக்கிறது தான். அதுவும் உங்களுக்கு ஏஐ கன்சல்டேஷன் மூலயமா ரொம்ப சுலபமா எடுத்துக்க முடியும். இந்த பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு உங்க லைஃபை ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப கிளாரிட்டியோடையும் லீட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே மலர் மருத்துவ கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நிறைய ரகசியத்தோட இன்னும் நிறைய நியூ கண்டென்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளால நல்லா இருக்க முடியலையே. அப்ப என்ன அந்த சக்சஸ் ஃபார்முலா, அந்த சீக்ரெட் டெக்னிக் என்ன, இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம எப்பயாவது சிந்திச்சது உண்டா? மைண்டுக்கு வந்து there are different state, வேற வேற லெவல்ஸ்ல மைண்ட் வேற வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படி சுகர் பேஷண்ட் சுகர் சாப்பிடாதீங்கன்னு சொல்றோமோ அந்த மாதிரிதான் கவலையில இருக்கிறவங்களை கவலைப்படாம கண்ணை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்றதுங்க. ஆல்ரெடி ஞானம் பெற்று விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்களே சார். அப்ப அது என்ன சார் மீனிங்? மேட்டர் வச்சோம், மைண்டை வச்சோம், அது எதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அண்ட் எங்க இருந்து உருவாது, இந்த சோர்ஸ் என்ன. அப்ப நம்மளும் அந்த சோர்ஸும் ஒன்னா ஃப்ளவர் ரெமடிஸ் ஆஸ் டு தி சோல்னு சொல்றாரு.